ಯೋಗಿಗಳ ಹೃದಯಕ್ಕೆ ನಿಲುಕ ನಿಗಮಾಗಮೈಕ ವಿನೂತನ ಪರಮಾನುರಾಗದಲ್ಲಿ ದ್ವಿಸಹಸ್ರ ಜಿಹ್ವೆಗಳಿಂದ ವರ್ಣಿಸುವ ಭೂಗಗನ ಪಾತಾಳ ವ್ಯಾಪ್ತನ ಯೋಗ ನಿದ್ರಾಸ್ಪದ ನೆನಿಪ ಗುರು ನಾಗರಾಜನ ಪದಕ್ಕೆ ನಮಿಸುವೆ ಮನದೊಳು ಅನವರತ. ನಮಃ. ஹரி சர்வோத்மா வாயு ஜீவோத்மா. தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற இந்த சீரீஸில் 267வது எபிசோட். ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி. லாஸ்ட் எபிசோட் ரொம்ப நல்லா போயிருக்கு. ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தடவை நாகர் சதுர்த்தி வருகிறது. ஸோ அதனால் சேஷதேவரை போற்றி நாகநாயக்கா பாலிஸ் அநேக போகதாரகா அப்படிங்கிற ஒரு தந்தை வெங்கடேஷ விட்டலதாசரு அப்படிங்கிறவருடைய பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த தந்தை வெங்கடேஷ விட்டலதாசரு பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். உரகாதிரிவாச விட்டலதாசரு அப்படிங்கிறவருடைய சிஷ்யர். குருகோவிந்த தாசருடைய மிக நெருங்கிய நண்பர், சமகாலத்தவர். இவர் 300க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியிருக்கிறார். இந்த பாடலை நமது நண்பர் நங்கநல்லூரை சேர்ந்த பாலாஜி விட்டல் தான் பாடப்போகிறார். பாலாஜி விட்டல் இந்த பாடலை பாட மட்டும் செய்யவில்லை. ஆக்சுவலி இந்த பாடலை தேர்ந்தெடுத்து கொடுத்ததே பாலாஜி விட்டல் தான். இந்த பாடலில் எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்த்து வைத்தவரும் பாலாஜி விட்டல் தான். அதாவது தாசர் பாடல்களை பற்றிய ஒரு பெரிய அறிவு பொக்கிஷமாக நமது பாலாஜி விட்டல் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு இந்த வகையில் மிகவும் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எதுவுமே நான்லாம் பெருசாக ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் பண்ணிலாம் பண்ணல. இந்த மாதிரி 4-5 பேரை கேட்டு அவங்க சொன்னதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் என்னுடைய பங்களிப்புங்கிறது பெருசாக ஒன்றுமே கிடையாது. இப்போது நம்ம திரு நங்கநல்லூர் பாலாஜி விட்டல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போது நம்ம நங்கநல்லூர் பாலாஜி விட்டல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ನಾಗನಾಯಕ ಪಾಲಿಸನಿಕ ಭೋಗದಾರಕ ಆಗಮ ಘೋಷಕ ರಾಘವನನುಜ ಆಗಮ ಘೋಷಕ ರಾಘವನನುಜ ತಾಗ ನಾಗ ಹರಿ ಭೋಗತ ಶೋಕ ನಾಗನಾಯಕ ಪಾಲಿಸನಿಕ ಭೋಗದಾರಕ ಚಕ್ಷುಷವಗಾತ್ರ ಪೂರ್ವತ್ರಿನೇತ್ರ ಪಕ್ಷಿ ಸಮಕ್ಷೇತ್ರ ಚಕ್ಷುಷವಗಾತ್ರ ಪೂರ್ವತ್ರಿನೇತ್ರ ಪಕ್ಷಿ ಸಮಕ್ಷೇತ್ರ ತಕ್ಷಕ ಪಾನಿಲ ಭಕ್ಷಕ ಹರಭುಜ ತಕ್ಷಕ ಪಾನಿಲ ಭಕ್ಷಕ ಹರಭುಜ ರಕ್ಷಾಬಂಧ ಪರಿನಾಗನಾಯಕ ಪಾಲಿಸನೇಕ ಭೋಗದಾರಕ ವಾರುಣೀವರ ಪಾತಾಳವೇ ಹರದಾರುಣೀಧರ ವಾರುಣೀವರ ಪಾತಾಳವೇ ಹರದಾರುಣೀಧರ ಪಾರುಗಾಣಿಸತವಾರಾಧನೆ ಪಾರುಗಾಣಿಸತವಾರಾಧನೆ ಈ ತೀರ ದ್ವಾರ ಹರಿ ತೋರಿಸತ್ವರದೇರ್ ನಾಗನಾಯಕ ಪಾಲಿಸನೇಕ ಭೋಗಧಾರಕ ದೋಷಹಾರಕ ಜೀವವಿದ ಹಲಿಶೇಷನಾಮಕ ದೋಷಹಾರಕ ಜೀವವಿದ ಹಲಿಶೇಷನಾಮಕ ಪೋಷಕ ತಂದೆ ವೆಂಕಟೇಶ ವಿಠಲನ ಪೋಷಕ ತಂದೆ ವೆಂಕಟೇಶ ವಿಠಲನ ದಾಸರೊಳಿಡು ಬಯಲಾಸೆಯ ಬಿಡಿಸಿ ನಾಗನಾಯಕ ಪಾಲಿಸನೇಕ ಭೋಗಧಾರಕ ನಾಗನಾಯಕ ಪಾಲಿಸನೇಕ ಭೋಗಧಾರಕ ಆಗಮ ಘೋಷಕ ರಾಘವನನುಜ ತಾಗ ನಾಗ ಹರಿ ಭೋಗತ ಶೋಕ ನಾಗನಾಯಕ பாலிசனேக போகதாரகா. திரு பாலாஜி அவர்கள் விட்டல்
அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார். அதாவது அந்த சேஷதேவருக்காக அந்த பாம்பு படம் எடுத்து ஆடக்கூடிய அந்த ஒரு ராகத்திலே அமைத்து இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார். அவருக்கு என் பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பாட்டோட பல்லவி அனுபல்லவிக்கு போவோம். நாகநாயகா பாலிஸ் அநேக போகதாரகா. அநேக போகதாரகா அப்படின்னாக்கா அநேக தலைகளே உடைய சேஷனே அப்படின்னு அர்த்தம். நாகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அநேக தலைகளை கொண்ட ஹூட்ஸ் மகளே படையெடுத்து எடுக்கல அந்த ஹூட்ஸ், அது மாதிரி அநேகமாக 1000 சினங்களை கொண்ட நாங்கள் நாயகனான சேஷதேவனே பாலிசு எனக்கு அருள் புரியப்பா அப்படின்னு கேட்குறாரு. அனுபல்லவி என்ன சொல்லுதுன்னாக்கா ஆகம கோஷக ராகவன் அனுஜ தாகநாக ஹரிபோகத ஷோகா அப்படின்றார். அதாவது ஆகமங்களால் பாடல் பெற்றவனே அல்லது ஆகமங்களை கொண்டு அந்த ஸ்ரீஹரியை பாடியவனே ராகவன அனுஜா. ராகவன அனுஜானா யாரு? அந்த ஸ்ரீராமச்சந்திரன் தம்பியான அந்த லக்ஷ்மண தேவர் இருக்காரு, அவரை தான் சொல்றாங்க இங்க. ஸோ இவர் லக்ஷ்மண தேவர் தான் அந்த சேஷனுடைய அவதாரம் இல்லையா, அதனால அங்கே குறிக்கிறார் ராகவன அனுஜா. தாகநாக நீண்ட உடலை உடைய நாகதேவனே ஹரி போகத ஷோகா. ஹரி போகத்திலே இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய அவருடைய கட்டிலாக இருக்கின்ற என்னுடைய சேஷதேவனே அப்படின்னு சொல்லி இந்த அனுபல்லவியில் தாசர் சொல்கிறார். இப்போ நாம் பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம். சசக்ஷஸ்வர காத்ர பூர்வ திரிநேத்திர பக்ஷி சமக்ஷேத்திர. ஸ்வரன காது. ஸோ கண்களையே காதுகளாக கொண்டிருக்கின்ற அநேக கண்களையே காதுகளாக கொண்டிருக்கின்ற உடலே உடைய சேஷதேவனே பூர்வ திரிநேத்ரா. போன கல்பத்திலே அந்த ருத்ரதேவராக இருந்தவர் தான் இந்த கல்பத்திலே சேஷதேவராக வருகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம தாரதமியம் இதில் துவைத்த சித்தாந்தத்தில். அதனால் போன கல்பத்திலே ருத்ரதேவனாக இருந்தவனே திரிநேத்திரனாக இருந்தவனே பக்ஷி சமக்ஷேத்ரா. நமக்கே தெரியும் நம்மளுடைய இந்த தத்துவவாதா என்று அழைக்கப்படுகிற துவைத்த சித்தாந்தத்திலே கடவுள்களுக்கு படிநிலைகள் உண்டு. தாரதமியம்னு சொல்லுவோம். படிநிலைகள் ஒருவருக்கு அப்புறம் ஒரு கடவுளுடைய படிநிலைகளாக குறைந்து கொண்டே வரும். எல்லாற்றிலும் மேலே இருக்கிறவன் அந்த ஸ்ரீஹரி, அவர் தான் சுதந்திரமானவர், பாக்கி எல்லாருமே அசுதந்திரர்கள். ஸோ அது மாதிரி ஒரு படிநிலை இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கக்ஷான்னு சொல்லுவாங்க, படிநிலை. அந்த மாதிரி ஒரு படிநிலை வைக்கும் பொழுது பக்ஷின்னு அந்த இடத்துல கருடன் அர்த்தம். அந்த கருடனுடைய சம கக்ஷத்திலே இருக்கக்கூடிய சேஷதேவரன், 2 பேருக்கும் ஒரே கக்ஷம், ஒரே படிநிலையில் இருக்கக்கூடியவர்கள். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். தக்ஷகனா பாம்பு சொல்றாரு. பாணில பக்ஷக, அதாவது ஒரு பாத்திரத்திலோ ஒரு கிண்ணத்திலோ வைத்தால்தான் அந்த பாம்பு குடிக்கும், அது மாதிரி அருந்தக்கூடிய ஹரபுஜ ரக்ஷாபந்த. அந்த ஹரன் இருக்கிறான் இல்லையா பரமசிவன், அவனுடைய புஜத்திலே ரக்ஷாபந்தமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பாம்பே பரீட்சித மகாராஜனுக்கு காலனாக யமனாக வந்தவனே. அந்த பரீட்சித மகாராஜா இந்த பாம்பு தீண்டி தான் இறக்கிறார் இல்லையா, அதை இங்கே குறிப்பிடுகிறார். இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். வாருணி வரா பாதாள விகாரா. அந்த சேஷனுடைய மனைவியின் பெயர் வாருணி தேவி, அதனால தான் வாருணி வரா அப்படின்னு சொல்றாரு. பாதாள விகாரா, பாதாள லோகத்திலே வசித்து கொண்டிருக்கின்ற சேஷதேவனே தாருணீதரா. சேஷன் இருக்கிறனாலே அவன் தான் தன் தலையின் மேலே இந்த உலகத்தையே தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றான், அதனால தான் தாருணீதரா அப்படின்றார். ஸோ உலகத்தை தன் மேலே தாங்கி பிடித்து கொண்டிருக்கவன் அந்த சேஷன். பாரு காணிசோ தவ தவ ஆராதனை இத்து ஈரத்வாரா, அப்படி பிரித்து படிக்கணும். அதை பாரு காணிசனா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டப்பா, தவ ஆராதனை இத்து உன்னுடைய ஆராதனையை கொடுத்து உன் வாக்கின் மூலமாக, ஈரத்வாரான வாக்கின் மூலமாக, ஹரிய தோரிசோ துவாரதி அந்த ஹரியை நான் காணும்படி செய்யப்பா, அந்த ஹரியின் தரிசனத்தை எனக்கு வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. துவரதினாக்கா சீக்கிரமாக, இம்மீடியட்டாக அப்படின்னு அர்த்தம். இப்போ பாடலுடைய கடைசி சரணத்துக்கு வருவோம்.
இங்கே அவருடைய அங்கிதமான தந்தே வெங்கடேஷ விட்டலா அப்படிங்கிறதை கொண்டு வந்து தாசர் இந்த பாடலை முடிக்கிறார். தோஷஹாரக, தோஷங்கள் இல்லாதவனே, தோஷஹாரகானக்கா தோஷங்கள் இல்லாதவனே, ஜீவ அபிதா, அதாவது இந்த பிரளய காலத்திலே இங்கும் பிரளயமாக இருக்கிறது. அந்த ஸ்ரீஹரி வந்து ஒரு ஆளிலையின் மேலே படுத்து கொண்டிருக்கிறான். லட்சுமி தேவியானவள் ஆளிலையாக இருக்கிறாள் மற்றும் அவனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்க பிரவாகமாக இருக்கிறாள். அப்போ அந்த நேரத்திலே அந்த ஸ்ரீஹரியானவன் எல்லா ஜீவராசிகளையும் தன் வயிற்றுக்குள்ளே வைத்து கொண்டு பாதுகாக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்ரீஹரி என்ன பண்றான், புதிய சிருஷ்டியை துவங்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சுத்த சிருஷ்டி அப்படிம்பாங்க. அந்த அண்டத்திற்கு வெளியே நடக்கக்கூடிய ஒரு சிருஷ்டி இது. ஸோ இதில் என்ன பண்ணுறான்னா அந்த நேரத்தில் அந்த ஸ்ரீஹரி வந்து வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யுப்ன, அனிருத்த வடிவங்களை தாங்குகிறான் அப்படின்றாங்க. ஸோ இப்படி இந்த 4 வடிவங்களை அவன் தாங்கும் பொழுது லக்ஷ்மி தேவியானவள் மாயா, ஜயா, கிருதி, சாந்தி என்ற வடிவங்களிலே இருந்து அந்த ஸ்ரீஹரிக்கு சேவை செய்கிறாள். அதாவது வாசுதேவனுக்கு மாயையும், சங்கர்ஷனுக்கு ஜயாவும், பிரத்யுப்னுக்கு கிருத்தியும், அனிருத்தனுக்கு சாந்தியும் மனைவியாக இருந்து சேவை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் வாசுதேவனுக்கும் மாயாவுக்கும் புருஷன் அல்லது விரிஞ்சி என்ற பெயரிலே பிரம்மா பிறக்கிறார். அதே போல சங்கர்ஷனுக்கும் ஜயாவுக்கும் சூத்திரன் அப்படிங்கிற பெயரில் வாயுதேவர் பிறக்கிறார். பிரத்யும்னனுக்கும் கிருத்திக்கும் பிரகிருதி என்கிற சரஸ்வதியும் ஸ்ரத்தா என்கிற பாரதி தேவியும் இரட்டையராக பிறக்கிறார்கள். இந்த பிரகிருதி என்ற சரஸ்வதியும் விரிஞ்சி என்ற பிரம்மனும் சேர்ந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு பிறப்பதுதான் ஜீவநாமக அந்த சேஷதேவரும். அதனால தான் ஜீவநாமகா, ஜீவா என்று அழைக்கப்படுகின்றாரு. அதே போல ஸ்ரத்தைக்கும் சூத்திர நாமக வாயுதேவருக்கும் பிறப்பவர் தான் காலநாமக நம்முடைய கருடன். ஸோ அதுதான் இங்கே ஜீவா அபித ஹலினக்கா கலப்பையை கையிலே கொண்டிருப்பவனே அர்த்தம். ஹலானா கலப்பை, ஹலினா கையிலே கொண்டிருப்பவன், கலப்பையை கையிலே கொண்டிருக்கின்ற சேஷதேவனே, சேஷநாமகா சேஷம் என்ற பெயரை உடையவனே, போஷக தந்தே எங்களை போஷிக்கின்ற தந்தையே, என்னுடைய இஷ்ட தெய்வமான வெங்கடேஷ விட்டலனா தாசரொலகிட்டு, அந்த என்னுடைய இஷ்ட தெய்வமான வெங்கடேச விட்டலனுடைய தாசர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர்கள் மத்தியிலே அவர்கள் ஒருவராக என்னை வைத்து பயலாயசைய பிடிசி, பயலாசைய பிடிசி, அதாவது இந்த உலக ஆசைகள் எல்லாம் இருந்து என்னை விடுவித்து அந்த வெங்கடேஷ விட்டலின் தாசர்கள் ஒருவனாக என்னை வைப்பாயாப்பா அப்படின்னு ஸ்ரீ தந்தை வெங்கடேஷ விட்டல தாசரு அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறார். இந்த நாக சதுர்த்தி என்று நாமும் இந்த பாடலை பாடி அந்த சேஷதேவனை அருளை பெறுவாமாக என்று கூறி என்னுடைய எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி.